கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருமுதுமுத்துக்களில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். செல்வந்தரும் ஏழை லாசரும். லூக்கா 16 அதிகாரம் 24 அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். பிரியமானவர்களே, வேதத்திலே செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவர் விலை உயர்ந்த ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவரது உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் பசியார விரும்பினார். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அன்பானவர்களே, மண்ணுலகில் ஏழையான லாசர் விண்ணுலகில் செல்வந்தரானார். மண்ணுலகில் சுயநல செல்வந்தர் விண்ணுலகில் நரக வேதனையில் விழுந்தார். ஏழைகளுக்கு உதவுபவன் இறையரசுக்காய் தன்னை ஆயத்தம் செய்கிறான். கண்ணுக்கு தெரியும் சகோதரனுக்கு அன்பு செய்யாதவன் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு அன்பு செய்ய முடியாது. ஏழைகளையும் இறைவனின் பிள்ளைகளாக கண்டு தன்னலமற்ற உள்ளத்துடன் உதவி செய்து வாழ்வதே நாம் இறைவனை அன்பு செய்வதன் அடையாளம். ஆனால் நாமும் இந்த செல்வந்தரை போன்றுதான் எத்தனையோ லாசரை கடந்து செல்கிறோம். இனியாவது மண்ணுலக செல்வத்தை விற்று விண்ணுலகில் செல்வத்தை சேர்ப்போம். நாமும் இறைவனின் பிள்ளைகளாய் மாறுவோம். அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் தேவையில் இருப்போருக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய ஏந்துகின்ற கரங்களுக்கு கொடுக்கின்ற கரங்களாய் எங்களை மாற்றும் இறைவா. ஆமேன்.